குதிரையில் இருந்து விழுந்தும் நடிப்பை விடாத ஆச்சரியமான ஒரு நடிகை யாருன்னு தெரியுமா? அவங்க தான் நம்ம மனோரமா. இந்திய சினிமா உலகில் மிக சிறந்த பழம்பெரும் நடிகை மனோரமா. திரையுலகினர்கள் ரசிகர்களாலும் ஆச்சி என அழைக்கப்பட்டவர் நடிகை மனோரமா. அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடியில் பிறந்தவர். இவருடைய உண்மையான பெயர் கோபி சாந்தா. இவர் வைர நாடகம் சபா நாடகங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்தார். பின் இவர் 100க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்து உள்ளார். மனோரமா அவர்கள் முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் தான் கதாநாயகிக்கு தோழியாக நடித்திருந்தார். அவர் தேசிய விருது, பத்மஸ்ரீ விருது, டாக்டர் பட்டம் போன்ற பல விருதுகளை தன்னுடைய நடிப்பு திறமைக்கு வாங்கியுள்ளார். மனோரமா 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து உள்ளார். அதனால் இவரின் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் உள்ள பல மொழி படங்களில் நடித்து உள்ளார். மேலும் இவருடைய நடிப்பால் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா உலகையை அண்ணாந்து பார்க்க வைத்தார். இவர் சினிமா வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனோரமா அனுபவித்துள்ளார். மனோரமா சிறுவயதிலே வறுமையில் வாடியவர். இவருடைய அப்பா அவர்களை விட்டுவிட்டு 2வது திருமணம் செய்து கொண்டார். குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தினால் மனோரமாவின் அம்மா பலகார கடை ஒன்றை போட்டார். தங்கள் கடையில் போடும் பலகாரங்களை வீதி வீதியாக நாடக கம்பெனிகள், தியேட்டர்கள் எல்லாம் விற்று வருவாராம். மனோரமாக்கு நடிப்பில் ஆர்வம் உள்ளதால் எஸ்எஸ்ஆர் இவருடைய நடிப்பை கண்டு பிரமித்தார். இதனால் கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கி என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். இவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, ஜெய்சங்கரின் அந்த காலத்தில் உள்ள நடிகர்களுடனும் சேர்ந்து நடித்துள்ளார். ஒருமுறை அவர் படப்பிடிப்பில் இருக்கும்போது பாம்பு கடித்து விட்டது. பின் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை கொடுத்தார்கள். சிகிச்சை முடித்த உடனே ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார். அதேபோல் ஊட்டியில் நடந்த ஷூட்டிங்கில் குதிரையிலிருந்து கீழே விழுந்து மயங்கி விட்டார். ஒரு வார சிகிச்சை பெற்றார். ஆனால் முழுவதும் குணமடைவதற்கு முன்பே படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். உடலுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னால் படப்பிடிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவர் தான் நம் மனோரமா. ஆனால் இவர் தற்போது நம்முடன் இல்லை. இவர் காலமானது இப்போது வரை கூட யாராலும் ஈடுகாட்ட முடியாது.